ஆரோக்கியமான நபர்களை எடுத்துக்கொள்மாக இருந்தால் இவர்களுடைய சிறுநீர் பொதுவாக வெறுக்கத்தக்க மனம் உடையதாக இருக்காது. இருப்பினும் சில வகையான நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது சில வகையான உணவு பண்டங்களை அதிக அளவாக உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் வெறுக்கத்தக்க மனம் சிறுநீரில் வெளிவரும். அதுவும் குறிப்பாக அதிக அளவில் வெளியேற்றப்படுகின்ற சிறுநீர் அதிக அளவான துர்நாற்றம் உடையதாக இருக்கலாம். ஸோ இது தொடர்பாகத்தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எந்தெந்த உணவுகளை உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிக அளவான வெறுக்கத்தக்க மனம் வெளிவரும் அல்லது எந்தெந்த நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் அதிக அளவான துர்நாற்றத்துடன் வெளியேறும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த எவ்வகையான உணவுகளை நீங்கள் அதிக அளவில் உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் வெறுக்கத்தக்க இந்த துர்நாற்றம் சிறுநீரில் வெளிவரும் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பூண்டு, அதிக அளவான பூண்டினை உணவுகளில் சேர்த்துக்கொள்பவர்கள் அல்லது அதிக அளவான பூண்டினை